தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கத்தை அன்புடன் தெரிவிச்சுக்கிட்டு 2 நிமிஷம் பேசிட்டு நான் போயிடுறேம்மா. ஒரே ஒரு பாயிண்ட். முதல் பாயிண்ட், 2021 சட்டமன்ற தேர்தலும் போது திமுக காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தான் தராரு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் வந்துட்டாரு. விடியல் வந்துச்சா? யாருக்கெல்லாம் விடியல் வந்துச்சுங்க? யாருக்குமே வரல. மே 4ஆம் தேதி உறுதியா உங்க ஆதரவோடு அம்மா ஆட்சி வரும். வரும்போது உங்களுக்கு விடியல் உறுதியா வருமா? அதாவது இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறோமா, பெருந்தலைவர் காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொன்னோம். ஒரே தலைவர், புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதிமுக. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் துணை போகுதுமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமா. நீங்க நல்லா கேட்டுக்கீங்க. 525 வாக்குறுதியை கொடுத்தாங்க. யாரு? திமுக காங்கிரஸ் கூட்டணி கொடுத்தாங்க. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றாங்க அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. என்ன வாக்குறுதி? எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? அந்த 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாங்க? 30 மாசம் கழிச்சு கொடுத்திருப்பாங்க. இப்ப அவங்க திமுக காரங்க மட்டும் சொன்னதைத்தான் செய்வார்கள், செய்ததான் சொல்லுவாங்க இல்ல. இப்ப 30,000 ரூபாய் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 30,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க. 30 மாசம் கொடுக்கல இல்ல. சொல்றது புரியுதா? இவங்க 30 மாசம் கழிச்சு கொடுத்தாங்கம்மா 1000 ரூபாய். அப்ப எவ்வளவு பாக்கி வச்சிருக்காங்க? 30,000 ரூபாய் பாக்கி வச்சிருக்காங்க. அந்த 30,000 ரூபாய் கட்டில் போட்டு கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரோசக்காரங்க. திமுக காரங்க ரொம்ப ரோசக்காரங்க. அதனால உங்களுக்கு பணத்தை கொடுக்க கொண்டு வராங்க. தயவு செய்து எல்லாரும் வாங்கிக்கிங்க. வட்டி மட்டும் கேட்காதீங்க. சரியா? வட்டி மட்டும் கேட்க கூடாது. ஒண்ணுமா. அடுத்து சட்டமன்றத்தில் நான் உங்களுக்காண்டி பேசணும் இல்லையா? எனக்கு ஏதாவது தருவீங்களா? இப்ப தருவீங்களா? தர மாட்டியா? தரவே மாட்டியா? தருவில மாட்டலாம். ஓட்டா தெரியுங்களா? காசு கொடுத்தா நான் வாங்க மாட்டேமா. அரசுல 1 ரூபாய் சம்பாதிக்க கூடாதாமா என் கொள்கையை. அரசுல சுத்தமா இருக்கணுமா, நேர்மையா இருக்கணுமா, உழைச்ச காசை தாமா கொடுக்கணும். அதாமா காங்கிரஸ்காரன், அதாமா அதிமுக அப்படின்னு இருக்கணும். நீங்க நல்லா இன்னொன்னு புரிஞ்சுக்கீங்கம்மா. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என் வீட்டம்மா என்ன சொல்றான், எங்க அரிசி விலை குறைஞ்சு போயிடுச்சுங்க, பருப்பு விலை குறைஞ்சு போயிடுச்சுங்க, கரண்ட் பில்லு குறைஞ்சு போயிடுச்சுங்க அப்படின்னு என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உண்மையா? குறைஞ்சு போச்சா குறைஞ்சா? அப்ப என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? யார் என்ன செய்யணும்? ரைட்டுமா. இப்ப இன்னொரு விஷயமா, ஆலங்குளத்துல ஒரு தம்பி அவனோட வயிற்று பொழுதுக்கு பணமரை ஏறி பதவி எடுக்க போறாமா. அவனை பார்த்து தப்புன்னு சொல்றாங்கம்மா. இது என்னமா நியாயம்? இது நியாயமா? இது நியாயமா சொல்லுங்க, எனக்கு நியாயமா? அதே மாதிரி தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல ஒரு பொண்ணு தனியா போகுது. அதை மானபங்கம் படுத்தி நாசக்காடு பண்ணிட்டானுங்க. இது உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு சரியா இருக்கா? இந்த ஆட்சி உங்களுக்கு தேவையா? இந்த கோயிலுக்கு திருவிழான்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேல நாங்க கலை நிகழ்ச்சி நடத்துறோம்னு சொல்லுங்க, அனுமதி கிடையாதுன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருமா. ஆனா இங்க கஞ்சாவும் மதுவும் நைட்டு பகல் பார்க்காம போதா போகலையா? இந்த ஆட்சி தேவையா? சரி, அதையும் விட்டுருமா. கடைசியா ஒரு கேள்விமா, இந்த கோயில்களுக்கு அன்னதானம் போடுறது கொடுக்கறது சரியா தப்பா? எனக்கு மேடைக்கு மேடை என்னை போட்டு கிழிக்கிறாமா. இவரு சோரை போட்டு ஏமாத்துறாருங்கிறான். யாராவது நான் ஏமாத்திருக்கேனா? யாரையாவது ஏமாத்திருக்கேனா? நீங்க எனக்கு 2 உதவி மட்டும் பண்ணணுமா. என்னன்னா, இந்த மேடைக்கு போட்டு பேசுறது யாரு தெரியுமா? திமுக இருக்கிற என் சகோதரர்கள் தான். அவங்களாம் எனக்கு வேண்டிய ஆளு. அதனால ஆமா, அதனால எனக்கு வேண்டிய ஆளு. அவங்க என்னுடைய, நான் 10 பேருக்கு தெரியுது, 1000 பேருக்கு தெரிய வைக்கிறாங்க நான் அன்னதானம் கொடுக்குறேங்கிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன். அது உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இதை பார்த்ததுல எங்க அண்ணன் செல்வன் ஒருத்தர் உண்டு. அவரை காணல, நமச்சிவாயன் ஒருத்தர் காணல. எனக்கு இந்த பட்டா வாங்கும் போது, சிவத்துபுரம் பட்டா வாங்கும்போது என் கூடயே வந்தாரு. சென்னை வரைக்கும் என் கூட வந்தார், பட்டா வாங்கினார். அவர் எங்க ஆளை காணும்? செல்வண்ணனும் நமச்சிவாயனும். நான் சொல்ல யாருக்கும் புரியுதா? அவர் எங்க? கம்யூனிஸ்டாரு அவரு. கம்யூனிஸ்டா அவரு? நான் எங்க அண்ணன் தான் நினைச்சேன் அவரை. அது இவரு செல்வண்ணா. ஐயோ, அவரு எங்க அண்ணன்லாம். அப்படிதான் நினைச்சு நான் பண்ணேன். கட்சி பாக்குறாங்களோ இப்போ. நான் அப்படி பாக்கலையே. நான் என் மக்கள், என் தங்கச்சி, என் அண்ணன்லாம் பார்த்துன்னு வாங்கினேன். சரி, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். எங்க இருந்தாலும் வாழ்க.
நன்றிம்மா. இப்ப ஒரே ஒரு கேள்விமா கடைசியா, இதெல்லாம் மாறணும்னா உங்க பொண்ணான வாக்கள் யாருக்கு அடிக்கணும்? எனக்கு உங்க காது கேட்காதுமா, உண்மையிலே காது கேட்காதுமா. வாழ்க்கையில ஒரு வாட்டி பேசி சொல்லிடுமா, காது நல்லா கேட்குமா. நன்றிமா, 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 நன்றிமா. ஒரு சுத்தமாக